ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடியை சாதாரண செடி அப்படின்னு உங்களோட தோட்டத்துல இருந்து தூக்கி எரிஞ்சிருவீங்க இல்லையா? இந்த செடி உங்க வீட்லயே இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இது சாதாரணமான செடி கிடையாதுங்க, இது ஒரு திவ்ய ஔஷதம். இந்த செடியோட பேர் கீழா நெல்லி. இந்த செடியால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, இந்த செடியை எப்படி யூஸ் பண்ணணும், இதனால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைய ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கிட்னில கல் இருக்கிறவங்களுக்கு இந்த செடியை அற்புதமான மூலிகையை பயன்படுத்துவாங்க. இந்த செடியை பயன்படுத்தி அந்த காலத்துல உடஞ்ச எலும்புகளையும் ஒட்ட வைப்பாங்களாம். எத்தனையோ லட்ச ரூபாய் கொடுத்தோ குணப்படுத்த முடியாத நோய்களை குணப்படுத்துற சக்தி இந்த செடிக்கு இருக்குது. இது உண்மையாவே கடவுள் நமக்கு கொடுத்த வரம்னு தான் சொல்லணும். உடஞ்ச எலும்புகளை ஒட்ட வைக்கிறதுக்கு இந்த செடியை எப்படி பயன்படுத்தணும்னா, இந்த இலைகளையும் பிளஸ் கல்லுப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சு பேஸ்டா பண்ணிட்டு உடஞ்சி இருக்கிற எலும்புகள் மேல அப்ளை பண்ணோம்னா நாளடைவுல நல்லா ஒட்டிக்கும். நீங்க வாய் துர்நாற்றம் பிரச்சனையால கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த கீழா நெல்லி செடிய 1-2 இடிச்சிட்டு டம்ளர்ல போட்டு தண்ணி ஊத்தி வச்சாங்க. இரவு முழுவதுமா அப்படியே வச்சுட்டு மறுநாள் காலையில வடிகட்டி இந்த தண்ணிய வச்சு நீங்க கொப்பளிச்சீங்கன்னா வாய் துர்நாற்றம் பிரச்சனையே வராது. சளி இருமல் பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க இந்த கீழா நெல்லி சாறை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டாலே போதுங்க. பசி இல்லாம இருக்கிறது, அஜீரண பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த இலையோட சாறை கொஞ்ச நாளைக்கு குடிச்சிட்டு வந்தாலே நல்ல மாற்றம் தெரியறத நீங்களே கவனிப்பீங்க. இன்னும் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு கூட இந்த இலை அற்புதமா பயன்படுதுங்க. இந்த இலைய பேஸ்டா பண்ணி சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்துக்கிட்டு தினமும் ஒரு உருண்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டு வந்தோம்னா மலச்சிக்கல் பிரச்சனையே இருக்காது. அதே மாதிரி இந்த கீழா நெல்லி சாறை தினமும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனையே வராதுங்க. இதோட டேஸ்ட் கொஞ்சம் கசப்பா இருக்கிறதுனால டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்கு அமிர்தமா வேலை பண்ணுதுங்க. இதோட சாறை டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் தினமும் எடுத்துக்கிட்டாங்கன்னா சுகர் லெவல் கண்ட்ரோல்ல இருக்குதுங்க. அதிக உடல் எடையால கஷ்டப்படுறவங்க கூட தினமும் இந்த இலைய நல்லா மென்னு சாப்பிட்டாங்கன்னா உடல்ல இருக்கிற கொழுப்புகள் கரைஞ்சு உடல் எடையும் குறைய ஆரம்பிக்குங்க. இந்த கீழா நெல்லியோட இலை, தண்டு, வேர், பூக்கள் எல்லாத்துலயுமே மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்குதுங்க. இந்த சின்ன செடியை தான் ஆயுர்வேதத்துல முக்கியமா பயன்படுத்துவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி உங்க தோட்டத்துல இருந்தா கண்டிப்பா தூக்கி எரிஞ்சிடாதீங்க. ஏதோ ஒரு விதமா இந்த செடியை பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. லட்ச ரூபாய் கொடுத்து செலவழிக்க முடியாத நோய்களையும் குணப்படுத்துற சக்தி இருக்கிற இந்த கீழா நெல்லி செடியை பயன்படுத்துறதுக்கு கண்டிப்பா மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்க இல்லையா, இந்த செடி உங்க வீட்ல இருக்குன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை வெயிட் பண்றேன். தேங்க்யூ.